வணக்கம். நான் தேஜஸ்வி கோபாலகிருஷ்ணன் கோவில் தமிழ் பள்ளியில் 8ஆம் நிலை பயின்று வருகிறேன். முன்னை முழுமுதலே முத்தமிழை முரசு கொட்டியரசாண்ட மூவேந்தர் குடிமரவே தமிழ் காக்கும் இந்த பேரவையில் எம் நாவன்மை திறம் காண வந்திருக்கும் அனைவரையும் நான் வணங்குகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த பாடம். எனக்கு பிடித்த பாடம் என் தாய்மொழியான தமிழ்மொழி பாடம்தான். இங்கு அமெரிக்காவின் பாடத்திட்டத்தில் தமிழ் இல்லாததால் நான் தனியாக கோவில் தமிழ் பள்ளியில் தமிழ் பயின்று வருகிறேன். இது மட்டுமில்லாமல் நான் அனைத்து தமிழ் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியுள்ளார் பாரதி. இவர் இதை கூறியதிலும் ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் பாரதியாருக்கு தமிழ் மொழியை தவிர 14 வேறு மொழிகள் தெரியும். இத்தனை மொழிகளையும் நன்கு தெரிந்ததால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியுள்ளார். தமிழ் மொழி இயல், இசை, நாடகம் என்று முப்பெரும் பிரிவுகளை உடையது. மேலும் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி நம் தமிழ் மொழி மட்டும்தான். 1ஆம் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் என்று 3 சங்கங்களை வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி நம் தமிழ் மொழி மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் மிக தொன்மையான, மிக பிரபலமான ஞானத்தை கொண்ட பல நூல்கள், அதாவது திருக்குறள், சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் போன்ற நூல்கள் இந்த சங்கங்களில் தான் அரங்கேற்றப்பட்டன. பிரான்சை தலைமையிடமாக கொண்ட யுனெஸ்கோ உடைய மெமரி ஆஃப் தி வேர்ல்ட் ரெஜிஸ்டரில் நம் தமிழ் மொழியும் இடம் பெற்றுள்ளது. இந்த உலகில் உள்ள வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம் தமிழ் மொழியிடம் இருக்கிறது. தமிழர்கள் தமிழை ஒரு மொழியாக மட்டும் இல்லாமல் கடவுளாக வணங்கி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் காரைக்குடி அருகில் தமிழ்த்தாய் என்னும் பெயரில் தமிழுக்காக ஒரு கோவிலை அமைத்து வணங்கி வருகிறார்கள். 1578ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸ் கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த தம்பிரான் வணக்கம் என்னும் ஒரு தமிழ் ஜப புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக ஒரு புத்தகத்தில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட முதல் மொழி நம் தமிழ் மொழிதான். இந்தியாவில் மட்டுமல்லாமல் நம் தமிழ் மொழி பல்வேறு நாடுகளில் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கிறது. இந்த உலகில் உள்ள பல மொழிகளுக்கு நம் தமிழ் மொழிதான் அடிப்படை மொழியாகும். குறிப்பாக எகிப்து நாட்டில் உள்ள 4000 நகரங்களுக்கு அவர்கள் தமிழ் பெயர்களை சூட்டியுள்ளனர். தமிழ்தான் தமிழரின் அடையாளம். இத்தனை சிறப்பு மிக்க எனது தாய்மொழியை அமெரிக்காவில் வாழும் நான் கற்றுக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என் தமிழ்குடி என்னும் புறப்புறன்பா மாலையின் பெருமைக்குரியது நமது தமிழ் மொழி. இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரும் அவர்களது தாய்மொழியில் பெயரை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த உலகிலேயே அவனது தாய்மொழியையே பேராக வைத்துக் கொள்வது நம் தமிழினத்தில் மட்டும்தான். தமிழரசன், தமிழரசி, தமிழ்ச்செல்வி என்றெல்லாம் தமிழ் வெறும் மொழி அல்ல, அது எம்முடைய உயிர். தாய்மண் எனக்கு வாரி வழங்கிய செம்மை நிறைந்த தோளில் தூக்கிச் சுமந்த செம்மை நிறைந்த சீதரம்தானே நம் தமிழ். சங்கம் முழங்கிட காதில் வந்து பாய்வதுதானே நம் தேன் தமிழ். இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரும் அவர்களது தாய்மொழியில் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியை பேசுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு என்ன வேண்டும்? எனக்கு பிடித்த பாடம் தமிழ் என்பதற்கு வாழ்க நற்றமிழ் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.